நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான சின்ன தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் ஒரு சின்ன டவுட் அப்படின்றது வந்து கேட்டிருந்தார். வீட்டோட முகவரி அப்படின்றது சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ லெட்டர் வர்றதில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்ற தகவல் வந்து கேட்டிருந்தாப்புல. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு எல்லாமே ஆன்லைன் மெத்தட் தான். ஸோ எதுவுமே வந்து ஆஃப்லைன் மெத்தட்லேயே மேக்ஸிமம் இருக்காது. 99.9% எல்லாமே அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முதற்கொண்டுமே எல்லாமே ஆன்லைனில் இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் நேராக வர சொல்லி ஆர்டர் காப்பி அப்படின்றது கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அவங்க நோட்டிஃபிகேஷனில் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு தகவல் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடாக அதை வந்து என்ன அப்படின்றத முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். விண்ணப்பதாரர்கள் செல்லத்தக்க கைபேசி எண், செல்லத்தக்க தனி மின்னஞ்சல் முகவரியை வைத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது வந்து ஜஸ்ட்டு எக்ஸாமோட அந்த இது மொபைல் நம்பருக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரியை மாற்றக் கோருவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உயர்நீதிமன்ற பணி நடைமுறையின் போது பணி நியமனம் தொடர்பான பல்வேறு தகவல்களை பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரிக்குத்தான் குறுஞ்செய்தி மின்னஞ்சல் முகவரிக்கு மட்டுமே அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட மெயில் ஐடி இருக்குல்ல, அதுக்கும் கைபேசி எண் இதுக்கு வந்து குறுஞ்செய்தியாக அனுப்புவோம். நீங்கள் வந்து உங்களோட முகவரி, அதாவது வீட்டு அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது மேக்ஸிமம் லெட்டராக போஸ்ட் பண்ணுறது அப்படின்றது சான்ஸே கிடையாது. மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஆன்லைன் மெத்தடு தான். அதனால் அந்த மாதிரி வீடு முகவரியை நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பட் உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குல்ல, அது ப்ளஸ் வந்து மின்னஞ்சல் முகவரி, இதை வந்து ஏதாவது மெயில் ஐடியவோ மொபைல் நம்பரவோ சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ப்ராப்ளம் ஆகும். அதே போல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கைபேசி எண்ணில் திடீரென பழுது ஏற்படும் பொழுதோ அல்லது அது செயல்பரப்பு எல்லைக்கு வெளியே இருந்தாலோ அல்லது விண்ணப்பதாரர் அல்லது சேவை வழங்குபவரின் தரப்பில் ஏற்கப்படுகின்ற தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பழுது ஏற்படுற, அதாவது ஒன்றுமே அந்த இது நாட் ரீச்சபிள் இல்லாமல், மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இல்லாமல் ஆனில் இருக்கணும், கரெக்டான ஒரு இதில் இருக்கணும், மாதம் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது கொடுத்த நம்பரை. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் மொபைல் ஆன்லேயோ ஆஃப்லேயோ அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஏதாவது இன்டிமேஷனுக்காக உங்களுக்கு மெயிலோ அல்லது மெசேஜோ ஃபோன் கால்ஸோ வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் மெயின். வீட்டு அட்ரஸ் மாறலாம், அது மாறாமையும் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. மேக்ஸிமம் வந்து அது மாதிரி லெட்ரு இது வரைக்கும் வந்ததில்லை, இதுக்கு மேலே வர்றதுக்கான சான்சஸும் இல்லை. அதனால் பயப்பட தேவையில்லை. மேபி மொபைல் நம்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறுபடியும் அதே பழைய நம்பர், நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை ஆன்லையும் மெயில் ஐடியை கரெக்டாகவும் ஒர்க்கில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.